வணக்கம் சினிலேக் ரிவ்யூவர்ஸ். சினிமாவில் சில ஹீரோஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், அப்புறம் டேரக்டர்ஸ் எல்லாரும் ஏதாவது ஒரு பெரிய ஹீரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹீரோயின்ஸ் கூட பெரிய பெரிய ஹீரோஸோட பேர் சொல்லி நான் இவரோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த ஹீரோயின்ஸ்லாம் யாரோட ஃபேன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவே உலகமே திரும்பி பார்க்க வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தான். ஹீரோயின்ஸில் இவரோட ஃபேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன். இவங்க சின்ன வயசுலேருந்தே சினிமா பேக்ரவுண்டில் வளர்ந்தவங்க. இவங்களோட ஃபேவரட் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரோல் மாடல் இவங்களோட அப்பா தான். நம்ம ஜோதிகா கூட சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். சந்திரமுகி படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்கை விட ஜோதிகா ஆக்டிங் பற்றி தான் எல்லோரும் பேசினாங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்ததுனால தான் இவ்வளோ நல்லா ஆக்டிங் பண்ணுறாங்க போல். ஸ்னேகாவும் தலைவர் ஃபேன் தான். ஸ்னேகா தமிழில் ஒரு பாயிண்டில் செம பீக்கில் இருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் படத்தில் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகுறாங்க. சிவாஜி படத்தில் நம்ம தலைவர் கூட சேர்ந்து நடித்த ஸ்ரேயா கூட தலைவர் ஃபேன் தான். அடுத்து எந்த ஹீரோனா மாஸ், கமர்ஷியல், டான்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது நம்ம இளைய தளபதி தான். நம்ம சிம்ரன் இருக்காங்கல்ல, அதாங்க நம்ம தளபதி கூட துல்லாத மனமும் துள்ளும், பிரியமானவளே நடித்தாங்கல்ல, அவங்க தான். அவங்க நம்ம தளபதி ஃபேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் ஊதா கலர் ரிப்பன் பாட்டில் வருவாங்களே ஸ்ரீதிவ்யா, இவங்களும் தளபதி ஃபேன் தான். இவங்களுக்கு தளபதிகிட்ட பிடிச்சதே டான்ஸ் தானா. அடுத்து வேறு யாரும் இல்லை, நம்ம ட்ரெண்டிங் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் தான். இவங்க நிறைய இன்டர்வியூஸில் அவங்க விஜய் ஃபேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேனாக இருந்து அவர் கூட நடிக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அடுத்து ஸ்மார்ட், ஹேண்ட்ஸம் அப்படின்னு தமிழ் சினிமாவில் சொன்னால் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம தலை தான். தமிழில் டாப் மோஸ்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே தலை ஃபேன் தான். அப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா. இவங்க தலை கூட நிறைய படம் நடிச்சிருக்காங்க. இவங்க நிறைய இன்டர்வியூஸில் தலை ஃபேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நயன்தாரா. இவங்க பில்லா, ஆரம்பம் அப்படின்னு தலை கூட நிறையா படம் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய இன்டர்வியூவில் தமிழ் சினிமாவில் அழகான ஆக்டர் யாருன்னு கேட்டபோது தலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹன்சிகா என்ன தான் தளபதி கூட நிறையா படம் நடிச்சிருந்தாலும் அவங்களோட ஃபேவரட் ஆக்டர் தலை தான். வேதாளம் படத்தில் தலை தங்கச்சியாக நடித்த லக்ஷ்மி மேனன் கூட தலை ஃபேன் தான். தமிழ் ஹீரோயின்ஸுக்கு தமிழ் ஹீரோஸ் மட்டும் இல்லை, தெலுங்கு ஹீரோஸ் கூட பிடிச்சிருக்கு. இங்கே எப்படி தளபதி ஃபேமஸோ அங்கே அதே அளவுக்கு மகேஷ் பாபு ஃபேமஸ். இவரை பிடிச்ச ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமன்னா, காஜல் அகர்வால், அப்புறம் அனுஷ்கா. தமிழ் சினிமாவில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா சூர்யா தான். இவரை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா சமந்தா. இவங்க ஸ்கூல் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கேட்டால் நாக சைத்தன்யான்னு சொல்லுவாங்களோ. நம்ம மலை டீச்சர் இருக்காங்கல்ல, அதான் நம்ம சாய் பல்லவி, இவங்க கூட சூர்யா ஃபேன் தான். நம்ம தலைவர் கூட 2.0 நடிச்சிட்டு இருக்காங்கல்ல எமி ஜாக்சன், இவங்களோட ஃபேவரட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலிவுட்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஹாலிவுட் தான். டாம் க்ரூஸ், அப்புறம் பிராட் பிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் தெரிவிங்க.